அன்புள்ள கொண்ட தனுசு ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான பணிவான வணக்கங்கள். அமிர்தா ஜோதிடத்தின் சார்பாக உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தனுசு ராசி நேயர்களே, இந்த வருகின்ற பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 30ஆம் தேதி வரை மீனா மாதம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஒரு மாத காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் பங்குனி மாதம் 14, 15 ஆகிய 2 தேதிகள் சந்திராஷ்டமம். ஞாபகம் வச்சிங்க. இந்த மாதத்தில் பங்குனி மாதத்தில் 14, 15 ஆகிய 2 தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் தவிர்ப்பது நல்லது, சுப காரியங்கள் தவிர்ப்பது நல்லது. இது எல்லாருக்குமே பொருந்தும். தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லாருக்கும் பொருந்தும். அதனால தான் இந்த சந்திராஷ்டமம் நாட்கள் நாங்கள் சொல்கிறது. இப்போ சந்திராஷ்டமம் நம்ம சொல்லிட்டோம் 14, 15ன்னு. இப்போ சந்திராஷ்டமம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் உங்களுடைய சுப காரியங்கள் இல்லை ஏதாச்சும் எங்கேயாச்சும் போனாலும் அது தொடங்கலாம். இந்த 2 நாட்கள் தான் நீங்கள் தவிர்க்கணும். இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியாதிபதி குரு, அவர் இப்போ 7ல் வக்கரத்தில் இருக்கார். உங்கள் ராசியாதிபதி குரு 7ஆம் இடத்தில் வக்கரத்தில், அதாவது குரு வக்கரமாகிட்டு இருக்காரு. அது ஒன்று. இப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செஞ்சுருக்கிறார். அதாவது உங்கள் ராசி குரு வீட்டில் தான் இப்போ சனி சஞ்சாரம் பண்ணுறார் 4ஆம் இடத்துல. அப்போ தனுசுக்கு அஷ்டம சனி எப்படி இருக்குமோ அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி இருக்கும் போகும்போது அதே மாதிரி பலன்கள் தான் கொடுக்கும். பொதுவாக தனுசு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மைனஸ் பாயிண்ட்டு. ஒன்று இப்போ 4ல் சனி சஞ்சாரம் செஞ்சுருக்கார். மீண்டும் உங்களுடைய ராசிநாதன் வக்கரத்தில் இருக்கார். அதனால் இப்போ இந்த வக்ர நிவர்த்தி ஆகணும். வக்ர நிவர்த்தி ஆகி உச்சத்தில் வரணும். உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் வரும்போது அதே பார்வை 9ஆம் இடத்து பார்வையாக உங்களுக்கு குருவை பார்ப்பார். அப்போ வரும்போது அந்த சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த தனுசு ராசி பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, குடும்பாதிபதி சனி, நல்லா கவனிச்சிங்க. உங்களுக்கு குடும்பாதிபதி சனி இப்போ எதில் போயிருக்காரு? 4ஆம் வீட்டில் போயிருக்காரு. அப்போ குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை குடும்பத்தில் வந்துட்டு தான் இருக்கும். சில முரண்பாடான கருத்துக்கள் வர்றதுக்கான கால நேரங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கு தனுசு ராசி பொறுத்த வரைக்கும். காரணம், உங்கள் ராஜநாதன் வக்கரத்தில் இருக்கார். வக்கரங்கிறது எப்படின்னா பின்னோக்கி இருக்கார். அவர் வக்கரம் நிவர்த்தி ஆகணும். அப்போது தான் இந்த பிரச்சனை மாறும். சில நேர்களுக்கு இந்த 4ஆம் வீட்டுக்கு வரும்போதுலேருந்தே பிரச்சனை ஆரம்பமாயிடும். இந்த குரு வக்கர நேரத்தில் இல்லாமல் 4ஆம் வீட்டு என்ன காரணம், சனி அவங்களுக்கு விரயத்திலேயோ இல்லை 12லேயோ பிறக்கும்போது ஜாதக அமைப்பில் இருக்கும். அந்த மாதிரி உள்ள அமைப்பு ஜாதகம்லாம் சில பிரச்சனைகள் அதிகப்படியாக தான் இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறது இந்த ராசி கட்டம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு தான் பொதுவான காலத்தை தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரி 12ல் சனி போனால் என்ன ஆகும், 4ல் சனி சஞ்சாரம் பண்ணால் என்ன பண்ணுவார், 5 அந்த மாதிரி பொது கருத்து தான் சொல்கிறோம். ஆனால் உங்கள் ராசி கட்டத்தில் அப்படியே மாறி இருக்கும். அது நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நாங்கள் சொல்கிறதுலாம் பொதுவான கருத்துக்கள். தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இப்போது 2ஆம் அதிபதி சனி 4ஆம் இடத்துல இருப்பார். பொதுவாக 2ஆம் இடத்துல சனி 4ஆம் இடத்துல இருந்தாலும் எல்லா தனுசு ராசி அன்பர்களுக்கும் இந்த அஷ்டம சனி என்ன பலன் கொடுக்குமோ அதே மாதிரி 4ஆம் இடத்துல என்ன பலனோ அதை கொடுக்கும். ரெண்டுமே ஒன்று தான். அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறது. அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி அந்த மாதிரி தான். இது பொதுவான பலன் தான். இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. காரணம், தன்னுடைய வீட்டிலே சனி வந்திருக்காரு. அதாவது தனுசு ராசிக்கு அதிபதி குரு, அந்த குரு வீட்டிலே தான் சனி சஞ்சாரம் பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ கெடுதலான பலன்களும் தரமாட்டார். வேறு ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அப்பப்போ சில சில பிரச்சனைகள் வரும். எல்லாத்துலேயும் கவனம் தேவை. அதாவது குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, பண ரீதியாக இதெல்லாம் கொஞ்சம் கவனங்கள் தேவை. குழந்தைகளின் படிப்பு ரீதியாக கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி வாக்கு அதிபதி இப்போ 4ல் போயிருக்காரு. 4ங்கிறது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பொதுவாகவே சுகஸ்தானம்னு சொல்லுவோம். அதில் சனி சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் உங்களுக்கு இந்த எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனங்கள் தேவை. இப்போ வருகின்ற காலத்தில் இப்போ 2.5 வருஷம் சனி அங்கேயே தான் இருக்கும். அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா வக்கர நிவர்த்தியாகி இப்போ சனி இப்போ வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு என்னென்னா, உங்கள் ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடையணும். அது வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அவர் உச்சம் பெறணும். உச்சம் பெறும்போது தனுசு ராசினருக்கு ஒரு மாற்றங்கள் வரும், கண்டிப்பாக வரும். அதில் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி வருங்காலங்களில் மாற்றம் வந்திருப்பவங்களில் உங்களுக்கு உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசிநாதனே பார்ப்பார் 9ஆம் பார்வையாக. அப்போது தனுசு ராசி நேயர்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆவதாக இருந்தாங்கன்னா கண்டிஷனாக இந்த குரு பார்வை வரும்போது இந்த கல்யாண இது பண்ணுற முடியாது நம்ம எதிர்பார்ப்புகள் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்
அதிகப்படியாக உண்டு. ஏற்கனவே நம்ம ஜாதகம் வெளியே கொடுத்துருந்தாலும், இல்ல புதுசா இப்ப ஜாதகம் கொடுக்க போனாலும், இப்ப நம்ம வந்து நீங்க தனுசு ஜோதிடர்ட்ட போய் காமிச்சீங்கன்னா, அவர் சொல்லுவாரு. இந்த மாரி கல்யாணம் ஆரம்பமா போகுதும்மா, ஜாதகம் வெளிய குடுங்கன்னு. ஏன் சொல்றாருன்னா, உச்சம் பெற்ற குரு 9 பாக்கியஸ்தானத்த பார்ப்பாரு, உங்கள் 4ஆம் இடத்துல. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த திசை ஆரம்பமாயிடுச்சு, நீங்க குடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாரி காலகட்டங்கள் வரும். அப்ப வந்து இந்த 1 வருஷம், 1 1/4 வருஷம் குரு வந்து உச்சத்திலேருந்து அது பார்ப்பாரு. அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து கண்டிஷனா மன வாழ்க்கை அமையறதுக்கு அதிகப்படியான வாழ்க்கைகள் உண்டு. தனுசு ராசிக்கு வாய்ப்புகள் உண்டு. சில காலங்கள் தடைப்படும். சனி அதில வரதுனால தடைப்படுறதை விட, கொஞ்சம் மெனக்கெட்டு பார்க்கணும். ஒரு வாட்டி போனோம், அவங்க பேசுனாங்க முடிஞ்சு போச்சுன்னு இருக்காது. 4 வாட்டி போய் பேசணும். பையன் வீட்டுக்கோ, பொண்ணு வீட்டுக்கோ 4 வாட்டி போய் பேசணும்னா நல்ல முடிவுகள் வரும். அதுவும் இந்த ஆண்டுகள் வந்து சிறப்பான ஆண்டுகளா அது முடிச்சு குடுத்துரும். இந்த குரு உச்சம் பெற்று இந்த கடகத்தில இருக்கிற வரைக்கும், அதுக்குள்ளேயே அந்த கல்யாண பாக்கியம்லாம் கிடைச்சிரும். அதே மாரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுனா அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அதனால தனுசு ராசி பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பான மாதம்னு தான் சொல்லலாம். மீண்டும் வருகின்ற காலங்கள் எப்படி இருக்கிறது பார்ப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.